இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானா அது ஏமனான்ட்டு இஸ்ரேலுக்கே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. ஆனால் இஸ்ரேலுடைய கப்பலை கடத்தி வச்சிருக்காங்க. இஸ்ரேல் பார்த்தா அதை ஈரான்னு சொல்றாங்க. ஆனால் ஏமன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. அது என்ன செய்தின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்ரேலில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துலாம். இஸ்ரேலில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. எதுக்கு இஸ்ரேலுக்குள்ள பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனமாக இருந்தது தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இஸ்ரேலை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு டெல் அவியூவாக இருக்கக்கூடியது அன்னைக்கு பாலஸ்தீனத்தில் வேற ஏதாவது ஒரு இடமாக இருந்திருக்கும் இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல் அவியூவில் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய சகோதர குடும்பம் அங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த இடத்த ஆக்கிரமிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளியேற்ற மாட்டாங்க. முக்கியமானவங்க அந்த போராளிகள் இவங்களெல்லாம் வெளியேற்றி போட்டு மீதம் இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணிடுவாங்க, அது முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் பாலஸ்தீன மக்களாக இருந்தாலும் அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய குடியமர்ப்புகளை கொண்டு அமர்த்திட்டு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்ணுன்னா இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதை மட்டும் செஞ்சுட்டா என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ கூட காசா கைப்பற்றுங்கிறாங்கல்ல, கைப்பற்றினா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மக்களையும் வெளியேற்றுவாங்கன்னா எல்லா மக்களையும் வெளியேற்ற மாட்டாங்க. தலைவர்கள், போராளிகள், முக்கியமான ஆட்கள் இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றி போட்டு வெறும் சாதாரண மக்கள் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, நம்ம பேச்சை கேட்பாங்க, எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தா அவங்கள அப்படியே உள்ள வச்சு போட்டு மீதம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்க, யூதர்களை குடியமர்த்துவாங்க. அப்படியே இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் அவங்களுடைய யூத பெயர்களை எதையாவது வச்சுட்டு அந்த இடத்த பேரை மாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்கே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் இஸ்ரேலுடைய பேச்சு கேட்கறதுனால தான் அங்கே விட்டு வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, பல பகுதிகளை இஸ்ரேலில் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் டெல் அவியூ தலைநகரமே இருக்குது பாருங்க. ஒரு நாட்டுடைய தலைநகரமே திருடப்பட்டதுன்னா அப்புறம் அந்த நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி அந்த டெல் அவியூவே பார்த்தீங்கன்னா காசாலேருந்து பக்கத்தாலேருந்து திருடின இடம் தான் அது. அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க டெல் அவியூன்னு மாற்றி வச்சு இவங்க பாட்டி இத்தனை வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குடியமர்த்தி வாழ வச்சுட்டு இருந்தாலும் யூத மக்களை அங்கேயும் நிறைய பேர் முஸ்லீம்கள் ஆல்ரெடி இருந்தவங்க அதே வீடுகளில் அதே பகுதிகளில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பள்ளிவாசல் இருக்குது, அங்கே பாங்கு சப்தம்லாம் வந்துட்டு இருக்கும். அதை தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த மாஸ்க்லையுமே இனிமேல் பாங்கு சப்தம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நிலவரம். முதல்ல என்னதான் பொதுமக்கள் சரி இஸ்ரேலுக்கு பயந்து ஒத்துக்கிட்டாலும் கூட நாங்கள் உங்களை எதிர்க்க மாட்டோம், நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு போகிறோம், நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்கன்னு விட்டுக்கிட்டா கூட கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பாங்கு சொல்லக்கூடாதும்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மதத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாதும்பாங்க, இவங்களுக்கு வீடு இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, இவங்க அடிமையாக தான் இருக்கணும்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி இஸ்ரேல் சட்டங்களை கொண்டு வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல் அவியூக்குள்ள இன்னும் இஸ்ரேலுடைய எல்லா பகுதிகளிலுமே பாங்கு ஒலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பள்ளிவாசலாக இருந்த இடங்கள் எல்லாம் இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா பாங்கு ஒலிக்கப்படாது. இதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் இதற்காக நீங்கள் குரல் எழுப்புங்கன்னு சொல்லிட்டு சர்வதேசத்தையே அழைச்சிருக்காங்க. அதுவும் அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணுங்க, பாங்கே ஒலிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறதை இவங்க இன்னைக்கு அவங்களுடைய கண்டனமாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, காசாக்குள்ளேயே நடக்கிறத தடுக்க முடியாதுங்கும் போது இஸ்ரேலுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் அவங்க சௌரியத்துக்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படியே அது நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை, பாரிஸில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு ஃபுட்பாலோடது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, கலந்துக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஜெனசைடு, ஃப்ரீ காசா அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிட்டிருக்காங்க, பேனர்லாம் எடுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீமை ஆதரிக்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காரு, பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காரு, கரெக்டாக அவங்க கொடியெல்லாம் ஏற்றும் போது கோலெல்லாம் போட்டு அது ரொம்பவே ஒரு கவனத்தவே ஈர்த்திருக்காங்க. இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாட்டிலேயே நடக்கக்கூடிய ஒரு பெரிய போட்டி. அந்த போட்டியில் இது நடந்திருக்குது. நம்ம இங்கெல்லாம் இப்படி மேட்ச் நடந்தால், கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் ரொம்ப பெருசாக பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஐரோப்பிய நாட்டில் இது பெருசாக பார்க்கக்கூடியது. நாடே போட்டி போட்டு கொள்ளக்கூடிய ஒரு போட்டி தான் இது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் இவங்க ஃபேனு, நான் இவங்க சைடுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுப்பாங்க. அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை காசாவுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாகவே பொதுமக்கள் முதல் கொண்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காசா விஷயத்தில் களமிறங்கி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம அங்கிருந்து என்ன பண்ணிடலாம், இஸ்ரேலில் இன்னைக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இஸ்ரேல் காசால போர் செஞ்சதன் மூலமாக $40 பில்லியன் அளவுக்கு நஷ்டத்தை தழுவிருக்காங்களாமா. அதாவது காசால அழிச்சாங்க பாருங்க, இத்தனை பேர்த்தையும் உயிரை கொண்டாங்க, இடத்த அழிச்சாங்க, போர் செஞ்சாங்களே, தரைவழி தாக்குதல், வான் தாக்குதல், அதுக்கப்புறம் பங்கர் அழிக்கிறோம், அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணாங்கல்ல.
அத்தனைக்குமே 40 பில்லியன் US$ அளவுக்கு செலவு செஞ்சுருக்காங்கம்மா. சரி, காசாவில் இத்தனை அழிஞ்சு போச்சு, அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் 46 பில்லியன் US$. அப்போ இவங்க 46 பில்லியன் US$ பொருளை அழிக்கிறதுக்கு மட்டுமே 40 பில்லியன் US$ அளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு 10 ரூபா பொருளை அழிக்கிறதுக்கு இவங்க 9 ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இதை இன்னைக்கு வெளியிட்டுட்டு இதை என்ன சொல்கிறாங்கன்னா, நெசட் சபையுடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம போரில் தோல்வியை கண்டுட்டோம், இன்னும் வந்து நம்ம வெஸ்ட் பேங்க்லேயும் சரி பல இழப்புகளை தான் பார்த்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு காசா போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய போர் அவையிலேயே வந்து இன்னைக்கு குரல் எழுப்பியிருக்காங்க. அதை பின்தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயல் லேபிட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இன்னைக்கு தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தயவு செஞ்சு காசாவை எடுத்துக்காதீங்க, ஏன்னா காசாவை கைப்பற்றணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது, அதை தயவு செஞ்சு இப்போ செஞ்சிடாதீங்க. ஏன் செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம்னா, நமக்கு இப்போ 40 பில்லியன் US$ அளவுக்கு நஷ்டம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தா காசாவில் திருப்பி கட்டமைக்கிறதுக்கு 46 பில்லியன் US$ தேவை. அப்போ இந்த 40 நமக்கு நஷ்டம். அந்த காசாவை இப்போ நம்ம எடுத்தோம்னா நாம் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தணும், அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டணும், அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், மருத்துவமனை கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சு வச்சுருக்கீங்க. மற்ற அனைத்தையுமே நாம்ளே முதல்லேருந்து செஞ்சோம்னா நம்மளுடைய நாடு தாங்காது. அதனால காசாவை இப்போ கையில் எடுக்கிறது நமக்கு தான் வந்து கஷ்டம். காசாவை நம்ம விட்டுட்டா மட்டும்தான் காசாவை சர்வதேச நாடுகளே என்ன பண்ணுவாங்க, மீள கட்டமைத்து கொடுப்பாங்க. அது நம்ம கைக்கு இப்போதைக்கு வராது, பரவாயில்ல, ஆனால் நாம் எடுத்தோம்னா நம்மளால் அதை சமாளிக்க முடியாது, இஸ்ரேலும் சேர்ந்து மூழ்கிருன்னு சொல்லிட்டு யாயல் லாபிட் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நெத்தனியாவுக்கு முன்னாடி அந்த இடத்துல பொசிஷனில் இருந்தது, அதாவது பிரதமராக இருந்தவர் ஒருத்தவங்க. இவங்க எதிர்க்கட்சி தலைவர், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இவரும் வந்து பல தடவை வந்து இஸ்ரேலை ஆட்சி செஞ்சவருங்கிறனால இவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு லாஜிக்காக இருக்குது. அவங்கள பொறுத்தளவுக்கு இடம் கிடச்சா சந்தோஷம்தான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 46 அழிக்கிறதுக்கு 40 பயன்படுத்திட்டீங்க, அதுவே நமக்கு நஷ்டம் தான். இப்போ மறுபடியும் அந்த 46 அழிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டா அதை யார் கட்டமைச்சு கொடுப்பாங்க, நாம் தான் திருப்பி கட்டமைக்கணும். வேறு யாரும் வந்து செலவெல்லாம் நமக்காக சும்மாலாம் பண்ணி தர மாட்டாங்க. அதனால காசாவை எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் எல்லாராலையும் அனுப்ப முடியாது, ஒரு சிலரை தான் என்ன பண்ணுவீங்க, அனுப்புவீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு, தண்ணி, சாப்பாடுன்னு எல்லாமே நாம் தான் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் குடியமர்த்தினாலும் நாம் தான் எல்லாமே சரி பண்ணணும். அங்கே கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லைங்கிறத வந்து இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா காசாவை அழிச்ச அளவுக்கான செலவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நஷ்டமாக கொண்டிருக்காங்க. அது ஒரு திருப்தியான விஷயம்தான் நமக்கு. அப்படியே நம்ம அங்கிருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்துட்டு இருந்த சரக்கு கப்பலை என்ன பண்ணியிருக்காங்க, கைப்பற்றியிருக்காங்க. இதை வந்து ஏமன் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இஸ்ரேல் வந்து யாரை சந்தேகப்படுறாங்கன்னா, ஈரானை சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆர்மோஸ் ஜலசந்தி பகுதியில் தான் அந்த கப்பல் வந்துட்டு இருந்துச்சாம். அதனால் ஆர்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது ஈரானோட தொடர்பு இருக்கும். அதே மாதிரி வந்து செங்கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏமனோட தொடர்பு இருக்கும். அதனால் இவங்க அவங்கள சந்தேகப்படுறாங்க. எது செஞ்சாலும் சரி, ஏமன் செஞ்சதாக சொன்னாலும் அதை வந்து ஈரான் மேலே தான் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து சந்தேகப்படுவாங்க. ஏன்னா ஃபுல் சப்போர்ட் வந்து ஈரான் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கட்டளைக்கு அமைவாக தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு கப்பல் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டிருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பென்குரின் விமான நிலையத்தை 3 நாள வான் ரீதியாக வரக்கூடிய உதவிகள் எதுவுமே இஸ்ரேலுக்குள்ளே வரதில்லை. இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா வெளியிருந்து தான் வரும். ஒரு தக்காளி முதல் கொண்டு என்ன பண்ணுது, எல்லாமே வெளியிருந்து வருது சாப்பாடு பொருட்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா வான் பரப்பை வந்து மூடி வச்சிருக்கனால எந்த ஃப்ளைட்டும் வரதில்லை, சரக்கு ஃப்ளைட்டு. அப்போ தரை வழியாக வருதான்னு பார்த்தா தரை வழியாக பெருசாக எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கப்பல் வழியாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் என்ன பண்ணியிருக்காங்க, கடத்தி வச்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் நஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லப்படுது. இப்படியே தொடர்ந்து இவங்க செஞ்சாங்கன்னா இஸ்ரேலையும் சாப்பாட்டு நெருக்கடிகள் ஏற்படும். இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.